அது என்னை பற்றி இருக்கணும்னு சொல்லியே எழுதினாங்க. அதுதான் கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டானே, நேற்று போல இல்லை ஆளை மாறிட்டானே. என்ன ஹைட்ஸ் போனாலும் டு பி கிரவுண்டட் இருக்கு இல்லையா. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 ஃபைட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பாம்பேலேருந்துலாம் இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதில் வந்து அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆட்டுக்குட்டிக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் சரோஜாதேவி காலத்தில் இருக்கீங்க, சமந்தா காலத்துக்கு வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. The Viknesh Shivan lyrics, Anirudh music and Sivakarthikeyan dancing. And PC Sreedhar camera. So what more can you ask for? அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. சில ப்ரொடியூசர்ஸ் கொடுக்காம விட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். சம்பளமே கொடுக்காமலாம் விட்டுருக்காங்க. ஐ டோன்ட் பாதர் அபௌட் தட். நயன்தாரா ஆக்ட் பண்ணுறாங்க அதில். ஃபஹத் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் பண்ணுறாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ், ஆமாம், ஸ்னேகா மேம், பிரகாஷ் ராஜ் சார்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அண்ட் சமந்தா இஸ் டூயிங் த ஹீரோயின். இங்கே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது நான் லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். அது ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது, அதை பார்த்துட்டு இதை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் டெஃபினட்டாக Welcome to Red Carpet. This week I have with me the most hot and happening Sivakarthikeyan. Welcome to the show, Shiva. Thank you, sir. Thank you so much. And in the field, நிறைய competition இருக்கு. It creates a lot of sickle and a lot of problems in the industry. How do you take? Because there are a lot of people who will be jealous of you, of your success and other things. How do you take life? இப்போ ஹீரோஸோட ஆன் ஸ்க்ரீனில் அப்படி நான் காம்படிஷனுக்குள்ளே என்றைக்குமே போகிற ஐடியாவும் கிடையாது எனக்கு. பிகாஸ் காம்படிஷன் வில் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தரை மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்க மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்களா, நம்ம அப்படி பண்ணலாமான்னு எனக்கு அப்படியாக வேணாம். அண்ட் காம்படிஷன் இருந்ததுன்னா அந்த ஒருத்தரோட படத்தையும் நம்ம ரசிக்க முடியாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஐ எம் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். காம்படிஷன் வந்து ஸ்லோவாக ஒரு எனிமிட்டியாக மாறலாம். எனிமிட்டி இருக்கும்போது அப்புறம் வந்து எப்படி அப்படி பண்ணலாம், அப்படி சொல்லலான்றது ஆகலாம். ஐ வாண்ட் என்ஜாய் எவ்ரிபடிஸ் ஃபிலிம். அது நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நான் என்னை டெவலப் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். பட் இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற அது வந்து காம்படிஷன் இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்னு கூட சொல்லக்கூடாது. பாலிடிக்ஸ் இஸ் அ ரைட் வேர்ட். பாலிடிக்ஸுங்கிறது கரெக்டாக நடக்கிறது தான் பாலிடிக்ஸ். அது சார் இங்கே ஏதோ ஒரு ரேட் ரேஸ், they will try to pull you down. Yeah, that happens. அது என்னென்னா சர்ப்ரைசிங்லி வந்து அது இப்போ நம்ம கூட யார் காம்படிஷன்னு சொல்கிறாங்களோ அவங்க பண்ணுறதே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தர் வந்து பண்ணும்போதில் அது சில டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம். நான் என்ன ரொம்ப இதாக பார்த்தேன்னா, இங்கே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது நான் லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். அது எல்லாருமே வந்து தோளில் கை போட்டுக்குவாங்க, நிறைய பேசுவாங்க, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம நிறைய பண்ணியிருப்போம் நம்ம அதை நம்பி. பட் நமக்கு ப்ராப்ளம் வரும்போது அதை எடுத்துடுவாங்க, அது அவர் ப்ராப்ளம்ங்க, அவர் பார்த்துக்குவாருங்க அப்படிங்கிறது. லாஸ்ட் 1 இயர் இட் கேவ் மீ லைக் ஒரு 5-6 இயர்ஸ் இந்த சினிமாவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணுமோ அது லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அது இன்னும் என்னை மெச்சூர்ட் ஆகிடுச்சு. ப்ரொஃபஷ்னலாக எல்லாரையும் டீல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு பின்னாடி நிறைய வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த செகண்ட் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட ரெமோக்காக நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆர்டி ராஜா அண்ட் மீ பிலீவ்ஸ் ஒன் திங், கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடும், இல்லைன்னா நம்ம அதை திருத்திக்கிட்டு அடுத்த பெட்டர் கண்டென்ட் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் வி பிலீவ் இன் அவர் ஒர்க். அதனால நானோ ஆர்டி ராஜா சாரோ இது யாரும் மற்றவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறதில்ல. நான் என்றைக்குமே என் படத்தை வந்து ராங் இன்டென்ஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்டது, அதுக்காக தான் சேரணுன்றதான். ஸோ இப்போ பின்னாடி அதெல்லாம் பண்ணுறதை பார்த்து இந்த ஜெலஸாக இருக்குது, இல்லை பின்னாடி ஒர்க் பண்ணுறது பார்த்து நான் இப்போ கவலைப்படுறதில்லை. லெட் இட் பி. அது இருந்தால் தான் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓடுவேன்னு நினைக்கிறேன் நான். வெரி குட், வெரி குட். Shiva, Remo title song. Yes.
Does it have anything to do with your life? Yes, It was sir. so beautifully written. அது அனிருத் அண்ட் விக்னேஸ்வரன் அவங்க 2 பேரும் உட்காந்து என்னை பற்றி இருக்கணும் சாங்கு, கதைக்கும் சில லைன்ஸ் எழுதிக்கிட்டாங்க. அது என்னை பற்றி இருக்கணும்னு சொல்லியே எழுதினாங்க. அதுதான் கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டானே, நேற்று போல இல்லை ஆளை மாறிட்டானே அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் ஓகே ரசிச்சிட்டே வந்தேன். லோக்கல் ஷாருக் கானேன்னு எழுதும்போது தான் நான் எதுக்கு பிரதர் இது அப்படின்னு கேட்டேன். என்ன ஷாருக் கான் ஆமாம், என்ன ஷாருக் கான் எங்கே இருக்காரு, நீங்கள் எது பண்ணால் அதில் இருக்குது அப்படின்னாரு. எதுக்கு அது வேணாம் அப்படின்னு சொன்னேன். இது நல்லா இருக்குன்னா டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து ஷாருக் கான், அப்புறம் மாதவன் அங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இல்லை, அதை நான் மைண்டில் வச்சு தான் அதை எழுதினேன் அப்படின்னு சொன்னார். நான் அது மட்டும் வேணாமல் என்ன, அப்புறம் அனிருத்தும் விக்னேஸ்வரனும் நீங்கள் இதுக்குள்ளே வரவே வராதிங்க, நாங்கள் இதை எழுதி கொடுத்துறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க எனக்காகவே எழுதினது தான். இட்ஸ் லைக் அவங்களுடைய கிஃப்ட் எனக்கு கொடுத்த மாதிரி தான் அது. அண்ட் அது படத்துக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப அழகாக சூட் ஆகுது. அது டான்ஸிங் இருக்குது இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அனிருத்தோட சாங் வச்சிருக்கோம் போது ஆப்வியஸாக டான்ஸ் ஆடி தான் ஆகணும். தமிழ் செல்வி வாஸ் லைக் அது ஒரு புது சவுண்ட் தான். அதுக்கு டான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நடுவில் இருக்க சின்த்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அது கவுண்ட் கிடையாது. அண்ட் யூஸ்வலாக 1 2 3 4 அப்படி கிடையாது. டன்னா அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது புதுசாக இருந்தது. அது அண்ட் லிரிக்ஸ் அதோட பெரிய ப்ளஸ். அது விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸ் வந்து ஆமாம், அது விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ், அனிருத் மியூசிக் அண்ட் சிவகார்த்திகேயன் டான்சிங். So it's a terrific combination of definitely. And PC Sreedhar camera. So what more can you ask for? நல்லா இருந்துச்சு சார். எனக்கு கொரியோகிராஃபர்ஸுமே வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் அண்ட் ராஜு சுந்தரம் சார் தான் மாஸ்டர் தான். இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேரும்போது ஒரு சாலிட் அவுட்புட் கிடைக்குது. அண்ட் அனிருத் விக்னேஸ்வரன் இஸ் வெரி குட் ரேப். அவங்களோட அந்த அவங்க கெமிஸ்ட்ரி இன்னும் சூப்பராக இருக்குது. அண்ட் விக்னேஸ்வரன் லைக் ஐ திங்க் அவர் வந்து ட்ரெண்டி லிரிக்ஸ் கொடுக்கறதுல இஸ் பிகமிங் மாஸ்டர். ஆமாம், வாடியன் தமிழ் செல்வி அது சொல்லும் போதே நல்லா இருந்தது, பாடுறதை தாண்டி. ஆமாம், வாடியன் தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டு த நெல்லி, அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டைலாகவே இருக்கும். போகாதடி தள்ளி தள்ளி தெரியாத மாமன் கில்லின்னு வரும்போது அது ஒரு மாஸ் எலமெண்ட்டே அதில் சரி, ஒரு ஹீரோயிக்கான விஷயங்களும். அண்ட் அவர் ரொம்ப ரசிச்சு எழுதுறாரு. அவர் ஜாலியாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்னென்னா, மரண மொக்க நீங்களாம் போட்டாலும் நல்லா வாய் விட்டு சிரிப்பேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை சொல்றது, அவங்கள வந்து பூஜை பண்ணுவேன் நான், நீங்கள் மொக்க போட்டிங்கன்னா நான் நல்லா சிரிப்பேன் அப்படின்றது. அது புதுசாக இருந்துச்சு, இது வரைக்கும் பாட்டில் வராத ஒரு தாட்டாக இருந்தது. Every Anirudh film with Sivakarthikeyan is becoming a solid hit. Yeah, we try to give variety of songs. Like நாங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்லோ மெலடி பண்ணியிருக்கோம், ஒரு வெஸ்டர்ன் ஒரு சாங், ப்ராப்பர் வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கோம், செம்ம குத்து சாங் பண்ணியிருக்கிறோம், லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வெரைட்டி தான் இட் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். நோ அப்படி அவசியமே இல்லை. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அதுவும் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. என்னைக்காவது மீட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்பேன். ஏன்னா அனிருத் வந்து இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு இந்த சாங் பண்ணுவோன்னு பண்ணுறாள் கிடையாது. திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கும், அன்னைக்கு உட்காந்து கம்போஸ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் ஹி டெவலப்ஸ் இட். ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு 1 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதுறோம்ல, லைக் தட் ஹி ஒர்க்ஸ். அதனால அவரே சொல்கிறார், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லவ் இருக்குது, அவருக்கு பண்ணும்போது மட்டும் நான் இன்னும் வேறு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அவர் தான் என்னை எப்போவுமே பெரிய ஹீரோவாக பார்த்தார். ஃப்ரம் 3 நான் வந்து அந்த கேடி பில்லா எதிர்நீச்சல்லாம் பண்ணிட்டு இருக்க டைமில், நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்க சார், எனக்கு தெரியும் சார், நீங்கள் மாஸாக வருவீங்க சார்னு சொல்லிட்டே இருப்பார். ஹி பிலீவ்ட் மீ ஸோ மச். அண்ட் அவர் எப்படிலாம் முடியுமோ எல்லா பாசிபிள் வேஸ்லேயும் ஹி சப்போர்ட்ஸ் மீ. அதில் இது ஒரு பெரிய அவருடைய டெக்னிக் நினைக்கிறேன், என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஹி இஸ் கிவிங் மீ amazing tunes, energetic tunes. Yes, and album is a big success. Yeah, நல்லா இருக்கு. செஞ்சிட்டாலே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போதே அது டக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அது அண்ட் சிரிக்காதே பண்ணும்போது சிரிக்காதேவும் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அதனுடைய ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. டாவியா இஸ் ஃபார் லைக் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு அது. ஸோ இந்த வெரைட்டி இட் ஒர்க்ஸ் வெரி வெல். அதனால தான் இந்த காம்பினேஷன் வரும்போது இட் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே அது மட்டும் பிளான் பண்ணிடுறோம், வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்கட்டும் அப்படின்றது. Keerthy Suresh is your heroine. She's done a wonderful job. And she's an actress of substance, not an actress. Nalla actress. What do you find the best in her as an actress?
ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் எமோஷ்னல் சீக்வன்சஸ். எமோஷன்ஸ் வரும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம். அந்த பொண்ணோட மைண்ட் செட், அதோட எமோஷன்ஸு, அந்த கேரக்டரை சுற்றி தான் இந்த படமே மொத்தமாகவே இவால்வ் ஆகும். ஸோ அவங்க நிறையா சீன்ஸ் வந்து அவங்க தான் ஹோல் டே பண்ணி ஆகணும் அது. அண்ட் அவங்கள்ட்ட பாக்கியராஜ் வந்து கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக நான் ஒரு தடவை இந்த கதையை ஒரு தடவை சொன்னேன். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல் பிளாக்லாம் அவங்க மேலே தான் இருக்கும் ஃபுல்லாக. அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து இப்போ இந்த படம் வந்து 2:26 இருக்குது. ஐ திங்க் ஒரு 2 hours 10 minutes அவங்க இருப்பாங்க படத்தில். ஓகே. ஆமாம், நான் அவங்கள்ட்டையுமே சொல்லுவேன் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து கமர்ஷியல் ஃபிலிமில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சீக்வன்சஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் என் சைடுந்து நம்ம எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிற சில இதெல்லாம் சொல்லுவேன். பட் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் லைக் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த படத்துக்கு எனக்கு நான் நர்ஸ் லுக்கில் இருக்கும்போது 45 days ஷூட் பண்ணோம். ஓவரால் அவங்க மட்டுமே 70 days நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ டைம் தேவை இது, அப்படின்னா தான் இது பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு இந்த ரெமோ எப்படின்றது தெரில, அது ஆடியன்ஸ் தான் ரிசல்ட்டாக கொடுக்கணும். பட் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கரியரில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இது இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. யூ ஹேவ் ஆல்ரெடி டன் ரஜினி முருகன், இது இப்போ ரெண்டாவது படம். ஆர் யூ அஃப்ரேட் தட் இந்த சினிமா தானே காசிப்ஸ் வரும் அப்படின்றத நான் தான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னேன். ரெமோக்கு வந்து அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு போது வேணாம். ஏன்னா அந்த டைமில் ரஜினி முருகன் ரிலீஸும் ஆகலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போதே திரும்ப அதே ஹீரோயினோடய நடிக்கிறோன்னா ஆப்வியஸாக இந்த ரைட்டப் தான் அவர். எனக்கு என்னென்னா அது வர்றதில் விருப்பம் இல்லை, அப்படி வரவே வேணாம் அப்படின்றது தான். என்ன சொல்கிறது, ஒரு இப்போ நல்ல ஆக்ட்ரஸ் இப்போ இந்த படத்தில் யூஸ் பண்ண இதுக்கப்புறம் லைஃப் லாங் நடிக்கவே முடியாமையும் போயிடும். அதனால ஒரு நல்ல பேர் அதனால மிஸ் ஆகிடும், நல்ல ஆக்ட்ரஸோட நடிக்க முடியாமல் போய்டும்ன்றதுனால நான் தான் அவாய்ட் பண்ணேன். ரஜினி முருகன்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் பாக்கியராஜும் பிசி சார் வந்து தேவர் ஸோ கான்ஃபிடென்ட், இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த கேரக்டருக்கு, லுக் வைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நமக்கு தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், அப்படியே நம்ம வரி பண்ணோம் அப்படின்போது ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கீர்த்தி சுரேஷ் கேம் ஆன் போர்டு. ஆக்சுவலாக do you tell your wife about all your heroines? யா எல்லாரை பற்றியுமே தெரியும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னா கீர்த்தி சுரேஷும் ஸ்ரீதிவ்யாவும். அவங்க வந்து two of your big heroines. ஆமாம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கு. எஸ்பெஷலி ஆராதனாக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ஃப்ரெண்டு. என்னோட டாக்டருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க தான் கீர்த்தியை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கிறது கதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா என்னால் ஃபீட்பேக் கேட்க முடியாதுனால லைட்டாக ஐடியாஸ் மட்டும்தான் சொல்லுவேன் நான். மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறதோ இல்லை ஹீரோயின்ஸோ மற்ற குவாக்டர்ஸ் பற்றிலாம் நிறையா டிஸ்கஸ். முன்னாடி அதுக்கான டைம் இல்லை, இப்போ நிறைய டைம் இருக்குது எனக்கு. எவ்ரி ஷெட்யூலுக்கு அப்புறம் ஒரு பெரிய டைம் கிடைக்குது. ஸோ வி டிஸ்கஸ் அ லாட். நான் சொல்கிறேன்டா, உனக்கு ஜென்மத்துக்கு நடிப்பு வராதரா. Why did you choose this script? Because there were rumors that it has shades of Dustin Hoffman's Tootsie. Okay. What is your comment on that? தெரில, அது இன்னும் யாருமே ரெமோ பார்க்கல. டூட்ஸி பார்த்துருப்பாங்க எல்லாருமே, ரெமோ இன்னும் பார்க்கல. பார்த்துட்டும் அது சொன்னாங்கன்னா ஐ திங்க் அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். டூட்ஸி ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். டூட்ஸி ட்ரெய்லர் பார்த்தேன் நான். ட்ரெய்லர்லேயும் ஆக்டிங் ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. பட் ஐ எம் ஷுர் இவன் ஏன் பொண்ணாக போகிறான் இந்த கேரக்டர், அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்றது டெஃபினட்டாக டூட்ஸியில் இருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு லவ்வை பேஸ் பண்ணியே ஃபுல்லாக எழுதப்பட்டது. டூட்ஸி லவ் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட மாதிரி தெரியும் எனக்கு தெரியும். ஆமாம். ஸோ தெர் வில் பி அ டிஃப்ரென்ஸ், டெஃபினட் டிஃப்ரென்ஸ் அதில். அப்படி சப்போஸ் டூட்ஸி மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா சூப்பர் தான். டஸ்டின் ஹாஃப்மேன் வந்து அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அவள் பெரிய equated with Dustin Hoffman. அவ்வளோதான். அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கும். நானும் ரெமோ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். What do you find in Mr. Rajinikanth? You always talk about, I mean, in this film also. Yeah. What do you find fascinating about it? Do you take things from other big actors in Tamil cinema? That's what I want. Yeah. Rajini sir இருந்து what I want to learn is, அதுவும் எஸ்பெஷலி நவ் என்ன ஹைட்ஸ் போனாலும் டு பி கிரவுண்டட் இருக்கு இல்லையா. அது வந்து அவங்க எவ்வளோ ஹைட்ஸ் பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு. பட் இஸ் ஸோ சிம்பிள்.
நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ண போனப்போ அப்படி தான், சிவா எப்படி இருக்கீங்க, படம் நல்லா வந்துட்டுருக்கு சொன்னாங்க, உங்கள் படங்கள் பற்றிலாம் கேள்விப்பட்டேன். அந்த டைமில் எனக்கு கேடி பில்லா கூட ரிலீஸ் ஆகலை, அந்த டைமில் தான் பார்த்தேன் நான். கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருக்கலாம் என்ன, பட் அந்த வேர்ட்ஸ்லாம் இல்லை, இட் வாஸ் நைஸ். அண்ட் ரஜினி முருகன் பார்த்துட்டு ஃபோனில் பேசினாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ரஜினி சாருக்கு பேனர்லாம் வச்சுருக்கேன் நான் ரிலீஸ் டைமில். நான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ ஒரு டைலாக் நம்மளும் சேர்த்தே சொல்லிக்கலாம், எனக்கும் சேர்த்தே சொல்லிக்கலாம், ஏன் வழி தனி வழி. அதுதான் எல்லா டைலாக்குமே. நான் வீட்டில் வந்து சண்டை போட்டது வந்து ரஜினி சார் படம் பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான். அண்ட் அது மட்டும்தான் கேட்பேன். நான் சின்ன வயசில் வந்து சாக்லேட்ஸோ இல்லை டாய்ஸோ ட்ரெஸ்ஸஸோ ஸ்கூல் பேக் எதுவுமே கேட்டது கிடையாது. எனக்கு ரஜினி சார் படம் வருது, கூட்டிகிட்டு போங்க, போயே ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். அண்ட் உங்களை லாஸ்ட் படத்தில் அஜித் சார்னை பற்றி பேசி. ஓகே, யா. What do you find fascinating about Ajit? அஜித் சார் செல்ஃப் மேட் ஸ்டார். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க இருக்க இடம் வந்து ஒரு சம்திங் ஃபினாமினல். அவங்களுடைய ஒரு ட்ரெய்லர் வரும்போதும் ஒரு டீசர் வரும்போதும் அந்த வைப்ரேஷன் வந்து அப்படி இருக்காது. அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சேம் திங் ஐ ஃபெல்ட் வென் ஐ மெட் அஜித் சார். யா, ஐ மெட் ஹிம். எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. எனக்கு அது பெரிய சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மீட் பண்ணுறதோடு சேர்த்து ஒரு 4.5 hours சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு. அண்ட் அந்த மீட்டிங் எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். தட் டைம் ஐ வாஸ் லைக், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா பின்னாடி நடக்கிற விஷயங்கள் நமக்கு அது தெரியாது எனக்கு. பட் அதுவும் நம்ம வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வரும்போதில் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது எப்படின்னே புரியாமல் அப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா. இது எப்படின்னு அந்த டைமில் அவங்க மீட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு அஜித் சாரை பார்க்க இப்போது நான் வந்துட்டு இருக்கும்போது தான் புரியுது, அவங்களும் இதே மாதிரி தான் இனிஷியல் டேஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ். So you see a lot of yourself in Mr. Ajit. அவங்களோட பிகினிங் ஸ்டேஜஸ் டெஃபினட்டாக இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. No godfathers, no family. டெஃபினட்டாக கிடையாது. அதை தாண்டி உடம்புலலாம் அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்டன்ஸு இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது ஹிஸ் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் வில் பவர் இருக்கு இல்லையா, அது பிக் இன்ஸ்பிரேஷன். நாட் ஓன்லி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இல்லை, எனி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்காங்க, ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க இருக்க இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் விஜய் சார் என்டர்டெய்னர், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு என்டர்டெய்னர் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் அவங்க. அவங்களுடைய காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய டான்ஸிங் ஸ்கில்லாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அமேசிங் டான்ஸர் விஜய் சார். ஒரு கிரேஸ் இருக்கும். என்ன இப்போது நான் ஆடும்போது எப்படியாவது கிரேஸ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் நம்ம எஃபர்ட் நிறையா தெரிய ஆரம்பிக்கும் டான்ஸில். இப்போ அதெல்லாம் தான் கண்ட்ரோல். பட் விஜய் சாரோட டான்ஸில் என்றைக்குமே ஸ்ட்ரெயின் இருக்காது. அது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். எனி ஸ்டெப், எனி இது. நிறைய சாங்ஸ் நான் பார்க்கும்போது சிங்கிள் ஷாட்லேயே இருக்கும், கட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்போது, ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்கும்போது. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸை கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும் அதெல்லாம். அண்ட் விஜய் சார் எனக்கு வந்து விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க சொன்னது வந்து கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆடியன்ஸ் வந்து வெளியில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, விஜய் சாரே சொல்லிட்டாரு, நீங்கள் அது கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டிங்க அந்த மாதிரியே அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு ஸ்டேஜில் அப்படி ஒரு வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம் தான். அது எனக்கு அந்த அவார்டோடு சேர்த்து இன்னொரு அவார்டு கொடுத்த மாதிரி அது. ஏன்னா அவங்க வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவங்க வாயிலேருந்து வரும்போது அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்படி ஒரு அழகான விஷயம். Bollywood, you are talking about Shah Rukh Khan. Yeah. He has exactly same way he came from television. He became the biggest star in India. So there are a lot of similarities between you and SRK. So have you met any of the big Bollywood stars? Yeah, I met Shah Rukh sir once, but அவங்களுக்கு நான் ஜஸ்ட் இங்கே ஒரு ஆக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஒரு ஃபோட்டோகிராஃப் டைம் அண்ட் ஒரு கை கொடுத்துருக்கிற டைம் தான் கிடச்சிச்சு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பட் நான் அவங்கள்ட்ட பார்க்குறது வந்து அந்த எனர்ஜி தான், ஆன் அண்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன். ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது அங்கே ஒரு 20,000, 30,000, 40,000, 1 lakh பீப்புள் இருந்தாலும் he'll be like a magician. எல்லாரும் அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. How he speaks, how he but walks. I think you also took a leaf out of him, because in Kerala people said that the way you promoted the film, even Malaysia.
Okay. That energy level is okay. too much. Thank you sir. ஷாருக் இஸ் லைக் அவரும் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு தரம் டெலிவிஷன்லேருந்து அதை பிரேக் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் அச்சீவ் பண்ணவங்க தான். ஸோ நான் என்னையும் அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது நான் விரும்பல. பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ரகிள்ன்றது வேறு ரொம்ப பெருசு, அவங்களுடைய ரீச்சுங்கிறது ரொம்ப பெருசு. மேபி அந்த ரூட்டில் நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மேபி இது பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ஒரு இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன, நானும் எல்லோரும் மாதிரியும் தான். ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் லெவல் வாஸ் ஸோ ஹை. என்னை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க, என்னுடைய ரூட் தனி. நான் வந்து இறங்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் பாயாக நான் இங்கே வந்து பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து இங்கெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்னு நினச்சேன். நானாக தான் ஜெயித்தேன். என் பையனால் என்ன மாதிரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ட்ரூன்னு நினைக்கிறேன். அதனால அது கம்பேரிஷனாக இல்லாமல் பட் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆகலாம் எல்லாருமேன்றது. இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா. நாங்கள் தான் ஏற்படுத்தி. சேதுபதி vs சிவகார்த்திகேயன் the trade art ஒரு ஃபைட் இருக்கு, அதனை பற்றி இல்லை அது எனக்கு திடீர்னு தான் அது வந்த மாதிரி தான் இருக்காது. அண்ட் அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கும் டைம் இருக்குது. ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் காம்படிஷனாக அதை பார்க்க விரும்பல. இப்போ வந்து நான் விஜய் சேதுபதி வந்து எனக்கு காம்படிஷன் போச்சு, இவரோட தான் நான் ஃபைட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் நெகட்டிவ் அபவுட் ரெக்க. ஓகே, தட் ஷுடன்ட் ஹேப்பன். ஏன்னா நம்ம ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்மளும் ஜெயிக்கணும்னு தான் பண்ணுறோம், அவங்களும் ஜெயிக்கணும்னு தான் பண்ணுறாங்க. ஃபைனலி சக்ஸஸ்ன்றது என்னது, போட்ட காசு ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்றது தான் மிக முக்கியமான விஷயம். அண்ட் எவ்வளோ % ஆடியன்ஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இதுதான் 100% எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண படம் இது வரைக்கும் இல்லை. பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது. ஸோ நான் அந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் பார்க்குறேன். அண்ட் இவங்களுக்கும் காம்படிஷன்றது அது ஒவ்வொருத்தவங்களோட வியூ. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே. விஜய் சேதுபதி இஸ் imitating you in the film. Yeah, Man Karate pose. So actually there is nothing, it is but created by the trade and other interests to keep a competition alive. Okay, it be அது சொன்ன மாதிரி அது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். நான் அதுக்குள்ளே எப்போயுமே போகவே மாட்டேன். நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டேன். ஐ வாண்ட் லைக் இப்போது நிறைய டேஸ் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால எனிவே ஃபஸ்ட்டு ரெமோ பார்க்குறவங்க அதுக்கப்புறம் ரெக்க பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ரெக்க பார்க்குறவங்க அதுக்கப்புறம் ரெமோ பார்க்கலாம், இது ரெண்டுமே பார்த்ததுக்கப்புறம் தேவி பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு தேவி பார்க்கலாம். ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது, அண்ட் தமன்னா இருக்காங்க அப்படின்றதுனால இது டிபெண்ட்ஸ். இதில் வந்து எது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் எல்லாமே ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் இது, அவங்களும் சூஸ் பண்ணோம் அப்படின்றது. எனக்கு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, இதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதோட பிரேக் ஈவன் பண்ணி இது எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் அல்டிமேட் கோல், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே வந்து இதுதான் ஜெயிக்கணும் அதுதான் ஜெயிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. அண்ட் இப்படி ஒரு லாங் வீக்கெண்ட் வந்து இது வரைக்கும் நமக்கு ரேராக தான் கிடச்சிருக்கு. 5 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு Thursday மட்டும்தான் நடுவில் இருக்குது. திரும்ப Friday Saturday Sundayன்றது அந்த 10 days போதும்னு நினைக்கிறேன் இந்த 3 ஃபிலிம்ஸ்க்குமே பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் எந்த படம் நல்லா இருக்கோ அது இன்னும் ஒரு 2 weeks பெட்டராக ஓடும். டில் தீபாவளி வரைக்கும் நல்லா போகும். அதுக்கப்புறம் ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ நான் இது வந்து ஒரு சண்டை போட்டுட்டு யாருன்னு பார்த்துடலாமா அப்படின்ற ஆஸ்பெக்டில் போகல. அது எனக்கு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது தான் ஐ ஆல்வேஸ் ஃபீல். எனக்கு எல்லோரும் நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், நமக்கும் எல்லாரையும் பிடிக்கணும். அது வந்து இட் மேக்ஸ் த லைஃப் ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியர் அண்ட் வெரி ஸ்வீட். யா, fantastic. I mean that's a good thought anyway. Yeah, always. எனக்கு இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்திருக்கேன். சின்ன வயசில் கூட இன்னொருத்தர் வச்சு இந்த பொம்மையை பார்த்து நான் ஆசைப்பட்டதே கிடையாது. நமக்கு அப்பா வாங்கி தருவார், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது வீட்டில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அது அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது, அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு, உனக்கு நான் ஒன்று வாங்கி தருவேன் அப்படின்னு. அது மேபி ப்ராட்டப்பில் கூட இருக்கலாம். ஸோ அது என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சு. எனக்கு யாரை பார்த்தோன்னா பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது குட் பீப்புள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்காங்க. பேட் திங்ஸ் ஆல்வேஸ் கோ. And what about your salary? People are saying you are charging a bomb. No sir, டெஃபினட்டாக. இப்போது ரெமோ வரைக்குமே எனக்கு இது வரைக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. சில ப்ரொடியூசர்ஸ் கொடுக்காம விட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். சம்பளமே கொடுக்காமலாம் விட்டுருக்காங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட் சார். ஏன்னா இருக்குது, நல்லா சாப்பிட்றோம், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறதுக்கு வசதி இருக்குது, யாருக்காவது சப்போர்ட் பண்ண முடியுது, ஏதாவது ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று இருந்தால் ஃபைன். இந்த படத்துக்கு ஆர்டி ராஜா சார் என்ன கொடுக்குறாங்களோ அதான் நெக்ஸ்ட் ஃபிலிமும் அவங்க தான் ப்ரொடியூசர். இப்போ அவருக்கே தெரியும் என்ன பிஸ்னஸ்ங்கிறது அண்ட் கலெக்ஷன் அண்ட் பட்ஜெட் எவ்ரி திங் ஹி நோஸ் அண்ட் ஹி பேஸ் மீ வெல். அதான் தட்ஸ் ஃபைன். What is your chemistry with R.D. Raja? He's been able to make this such a big film. மெரினாலேருந்து தெரியும் ஆர்டி ராஜா சார். ஹி இஸ் வெரி குட் இன் ஸ்ட்ராட்டஜைசிங் அண்ட் ப்ரமோட்டிங் அ ஃபிலிம்.
அண்ட் எனக்கு கேடி பில்லா, வருத்தப்படா வாலிபர் சங்கம், மான்கரா தேர், ரஜினி முருகன் இதெல்லாம் அசம்பிள் ஆகிறதுக்கு ஒரு பேக் போனாக இருந்ததே ஆர்டி ராஜா சார் தான். அண்ட் பட் எனக்கு என்னென்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் படங்கள் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க, நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கேன். பட் அவங்க இன்னும் ப்ரமோஷன் மட்டுமே ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஐ வாண்ட் ஹிம் டு ரீச் இஸ் நெக்ஸ்ட் லெவல், பிக்கர் லெவல். நான் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கேன், நீங்கள் படம் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஐ எம் வெரி ஹாப்பி லைக் ராஜா அண்ணா வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன்றது. இஸ் வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். ஆமாம், ஃபிலிம் மேக்கிங், நல்ல படம் பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றது. ஹி வுட் ஹவ் மேட் ஈஸிலி சம் 15-20 crores இந்த படம் வந்து குட்டி பட்ஜெட்டில் அழகாக எடுத்திருந்தா. ஹி மேட் ஷுர் ஹி காம்ப்ரமைஸ்ட் இஸ் ப்ராஃபிட், ஹி மேட் ஷுர் ஹி கெட் சம் ப்ராஃபிட், பிகாஸ் அப்படி இருந்தால் தான் அது ஹிட் ஃபிலிம். பட் இது ஒரு நல்ல படமாக இருக்கணும், பெரிய படமாக இருக்கணும், ஒரு எல்லாருக்கும் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கணும். பிகாஸ் பிசி ஸ்ரீராம் உள்ளே வர்றதுன்றதே வந்து, பிசி ஸ்ரீராம் சார் உள்ளே வர்றதுன்றதே வந்து எனக்கு, கீர்த்திக்கு, பாக்கிக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே நெக்ஸ்ட் லெவல் எலிவேஷன். அண்ட் அனிருத் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருடைய சாங்ஸ்லாம் சூப்பராக பிக்சரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டாலே பார்த்துட்டு அவர் கண்ணெலாம் கலங்கிருச்சு. சூப்பர் சார், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் போய் நாளைக்கு ஒரு டியூன் அனுப்புகிறேன் உங்களுக்குன்னு சொல்லி இப்படி இந்த ஆட்ரிபியூட் சேர்க்க we were growing. Even before the release we were growing. அது வந்து இட்ஸ் ஆர்டி ராஜா சார்ஸ் மைண்ட். அண்ட் அந்த கியூபிட் வந்து ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணது, that is a big success. ஏன்னா அது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற ப்ரமோஷன். வாட்ஸ் தட், வை இஸ் திஸ் டால் ஹியர் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல. இது என்னன்னு, ஓ ரெமோவில் இது என்ன பண்ண போகுது அப்படின்றது தான். இந்த ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குது. இது என்ன சொல்கிறது, இது எதுக்கு இந்த ஸ்பெண்ட், இது இல்லாமல் கூட இந்த படம் நல்லா வரும். பட் இந்த பொசிஷனிங்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டில் ஹி ஒர்க்ஸ் ஃபார் ஹிஸ் டிசைன்ஸ். ஹீ சிட் அண்ட் டிசைன்ஸ் பண்ணுறாங்க உட்காந்து. அது அண்ட் ஹி ஒர்க்ஸ் 24/7. அதனால தான் 24am வச்சுருக்காங்க. And what about your next film with R.D. Raja and Mohan Raja? That will be another big film, definitely. அது வந்து அது யூஷுவல் சிவகார்த்திகேயன் ஃபார்முலா. என்னோட ஹியூமர் டச்சஸ் அங்கங்கே இருக்கும். பட் இட் வில் பி லைக் மோகன் ராஜா சார்ஸ் ஃபிலிம். தனி ஒருவன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு இன்ஸ்பைரிங்கான, பாசிட்டிவான படமாக தான் இருக்கும். பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்திருக்கு, பிக் ஸ்டார் காஸ்ட் அது. அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் இஷ்யூ வச்சு தான் அந்த படம் வருது. அது என்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட்? October 3rd weekலேருந்து we are planning it. நயன்தாரா ஆக்ட் பண்ணுறாங்க அதில். ஃபஹத் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் பண்ணுறாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ், ஆமாம், ஸ்னேகா மேம், பிரகாஷ் ராஜ் சார்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் காமெடிக்கும் வந்து சதீஷ், அஜய் பாலாஜி, ரோபோ சங்கர்னு சொல்லி இட் ஹாஸ் a super team. ஆமாம். ஸோ இட் will have everything with a very strong message actually. And Iman is the music. அனிருத் தான் திரும்ப பண்ணுறாரு. And Ponram's movies which after that, yeah. Oh, that Iman is the music. Iman, Suri and Samantha is doing the heroine. So you have a packed schedule. Yes sir. நான் இது வரைக்கும் இப்படி கமிட் பண்ணதில்லை. ஐ வாஸ் லைக், நான் எப்போவுமே ஒரு நல்ல டீம், நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணுவேன். இப்போ அழகாக அமைஞ்சிது சூப்பர் டீம். அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரெமோக்கும் மோகன் ராஜா சார் படத்துக்கும் பொன்ராம் சாருக்கும் தெர் வில் பி சூப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற நல்ல ஆக்டிங் ஸ்கில்ஸை இவங்க என்னை பெட்டர் பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. மோகன் ராஜா சார் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்சுவலாக. அவங்க இன்னும் என்ன பெட்டர் ஆக்டர் ஆக்குவாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. அண்ட் அகைன் பொன்ராம் சாரோட போது அது திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரி அது. ஸோ ஆல் த்ரீ வில் பி வித் டிஃப்ரெண்ட் ஜானர். பட் ஒன் திங் இஸ் லைக், I want all the films to like எல்லாருக்குமே பிடிக்கணும், for all centers. But you do only one film at a time, or நம்ம finish பண்ணி தான் next. ஆமாம் ஒன்று ஃபினிஷ் பண்ணி தான் போகணும். அட்லீஸ்ட் டாக்கி மட்டுமா அதை ஃபினிஷ் பண்ணி தான் நெக்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. நெஸ் கேரக்டர் ஒரு டயலாக் சொல்லு. The trailer also you avoided everything. ஏன் அது வாய்ஸ் என்னன்னா அது தேட்டரில் வந்து பார்க்கட்டும்ன்றது. பட் அது பர்பஸாக பண்ணல. எங்களுக்கு என்னென்னா நர்ஸோட எந்த டைலாக் எடுத்து வச்சாலும் கதை ரிவீல் ஆகுது. அதில் இதுக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது கதையில், அது ரிவீல் ஆகுது. அதில் எந்த டைலாக் எடுத்து நான் வாய்ஸ் மாற்றி தான் பேசியிருக்கேன் நான். ஆமாம், ஒரு டைலாக் வந்து ரஜினி முருகன் டைலாக்கே ஸ்பூஃப் பண்ணியிருக்கு. இந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா சாங் முன்னாடி, அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டி பிடிக்கல அப்படின்னு இருக்கும். இதில் வந்து அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆட்டுக்குட்டிக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் சரோஜாதேவி காலத்தில் இருக்கீங்க, சமந்தா காலத்துக்கு வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். அப்போ அது ஒரு ஃபீமேல் வாய்ஸில் யூ ஹேவ் டன் இட். யா வி ட்ரைட். நான் வந்து நிறைய மாடுலேஷன்ஸ் ரசூல் சாருக்கு வந்து ஃபீமேலோடதே நிறைய டோன்ஸ் நான் கொடுத்தேன். அதை வந்து எடுத்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி தான் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் 4 times வந்து நான் ஃபுல் ஃபிலிம் டப் பண்ணேன். லைக் அந்த ஃபுல் ஃபீமேல் ரோலை வந்து ஐ டப்ட் இட். ஒரு 15 days ஐ டிட் தட்.
ஏன்னா என்ன ரீசன்னா நம்ம ஒரு வாய்ஸை வந்து மாடுலேட் பண்ணும்போது 50% உங்களால் அதுக்கு மேலே வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ வேறு டோன்ஸில் ஐ ஹேட் டு ரீடூ தட். அப்போ தான் ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா 1 hour இருக்கும் இந்த படத்தில், இந்த நர்ஸ் லுக் 1 hour போது இட் ஹாஸ் ஆல் கைண்ட் ஆஃப் சீன்ஸ். லவ் சீன் இருக்கும், அது நல்ல காமெடி சீன் இருக்கும், எமோஷ்னல் சீன்ஸ் இருக்கும், நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ் மாதிரி இருக்கும், ஃபைட் இருக்கு. ஸோ அதனால அந்த வேரியேஷன் வேணுன்றதுக்காக 4 times we dubbed it. Fantastic. Okay. You have conquered Malaysia, you've gone down to Kerala. Yes. And what an impression it created there. நல்லா இருந்தது. அவங்க ஊர்லேயே போய் மீட் பண்ணும்போது they get very excited and நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சது. how it is like எப்படி நம்மளுடைய படங்களோட ரீச் என்னவா இருக்குது அண்ட் ரெமோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அண்ட் கேரளாலாம் ரெமோ பற்றி தெரியுதா, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருந்தது. அண்ட் ப்ரமோட் பண்ணுறதை தாண்டி இல்லை அங்கே வை தே லைக் மூவிஸ் ஆர் வை தே லைக் மீ அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்தே கேட்குறது. இட் வாஸ் லைக் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். The Kerala market is a very difficult market to break for Tamil film heroes. You have broken with Rajini Murugan, the Kerala market. And, now how do you feel to be such? Because you are Kerala, normally only Vijay and Vikram has done promotions and Surya has done promotions in Kerala. Okay. So now Sivakarthikeyan going and doing all this. Why? What is the importance of the Kerala market? Actually, இந்த கேரளாவில் வந்து ரீச் ஸ்டார்ட் ஆனது வந்து இட் ஸ்டார்டட் வித் வருத்தப்படா வாலிபர் சங்கம். ஏன்னா ஃபியூ ஏரியாஸ் லைட் ரிலீஸ் இன் வெரி ஃபியூ தேட்டர்ஸ். பட் கேரளாவில் இருக்கிற நிறைய டவுன்ஸில் அங்கே வந்து நிறைய பேர் தி கனெக்டட் வித் வருத்தப்படா வாலிபர் சங்கம். அந்த லுக் வித் த வேஷ்டி அண்ட் த ஷர்ட் அண்ட் இருக்குதுன்றது. அண்ட் நான் இது ஃபேன்ஸ் அங்கே உள்ள ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வருத்தப்படா வாலிபர் சங்க தலைவர் அப்படி சொல்லி சொன்னாங்க. அண்ட் அந்த மான்கராத்தேயோட சாங்ஸ் வந்து அங்கே ஒரு நல்ல பெரிய லெவல் பெரிய ரீச். அந்த என்னுடைய டான்ஸ் வந்து அவங்களுக்கு அங்கே பிடிச்சிருந்தது. ஐ திங்க் கேரளாவில் வந்து லைக் நம்ம ஊர்லேருந்து பிடிக்கணும்னா என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரஜினி முருகன் வந்து அது இன்னும் பெட்டர் ஆச்சு. லைக் எனக்கு இமான் அண்ணன் தான் வந்து கொச்சின் போயிருந்தாங்க இப்போ ரெக்கார்டிங் ரஜினிமன் ரிலீஸ் ஆகிருக்கும்போது. அங்கே ஒரு தேட்டரில் அவங்க போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்கே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ வாண்டட் டு அங்கே இருக்க எல்லாரையும் மீட் பண்ணோம். அதுக்கு ஒன்லி சோர்ஸ் வந்து மீடியா மூலமாக தான் அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேச முடியும். ஸோ ஐ வென்ட். And what about Malaysia? Malaysia is the most important market for Tamil cinema. Tamil cinema, overseas market. Overseas market. What was the reason for your Malaysia campaign? அங்கே போனப்போ எனக்கு தெரிஞ்சது லைக் அங்கே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபிலிம்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி காக்கி சட்டையும் ரஜினி முருகனும் ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து அங்கே கலெக்ட் பண்ணியிருக்காது. அண்ட் இப்போது லோட்டஸ் 5 star வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் பெரிய ரிலீஸாக பண்ணுறாங்க. மோர் தென் 100 screens மலேசியாவில் மட்டும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸோ இந்த வாட்டி ரெமோவோட வரோம் அப்படின்னும் போது இந்த ரெமோ பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ வாண்ட் டு கோ தேர் அண்ட் சே. அண்ட் என்னால் இந்த டைமில் எல்லா ஊருக்கும் போக முடியல, எனக்கு இருக்குது அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றதுனால. ரூரல் தமிழ்நாட்டில் சாலிடாக பிஎன்சி மார்க்கெட் இருக்குது. அது எப்படி அது கேப்சர் பண்ணணும்னு ரஜினி முருகன் ஒரு வேறு லெவல் போயிருக்கு பிஎன்சி மார்க்கெட். ஆமாம், இல்லை ரஜினி முருகன் இஸ் லைக் அது என்ன சொல்கிறதுனா டிபிக்கல் அந்த பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸோட லைஃப் ஸ்டைல் தான் வருத்தப்படா வாலிபர் சங்கமும் ரஜினி முருகன். அண்ட் பிஎன்சி ஃபிலிம்ஸில் வந்து லைஃபோட ரிலேட் ஆகி படங்கள் வரதில்லை. இப்போது பிஎன்சி படங்கள்னால் நிறைய என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு குத்துப்பாட்டு ஃபைட் இருந்தால் அது பிஎன்சி படம் அப்படின்றது. அதை தாண்டி ஒன்று இருக்குது என்னென்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது தான். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தே கனெக்டட் வெல். அண்ட் வருத்தப்பட வாலிபர் சங்கங்களையுமே மாடை பிடிச்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மாடே பிடிச்சிட்டு போவேன்றது மாதிரியான விஷயங்கள் தே கனெக்டட் வெல். அண்ட் பொன்ராம் வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான். அது பிஎன்சியில் அவருடைய லைஃப் ஸ்டைல் அங்கே இருக்க லைஃப் ஸ்டைலை அழகாக கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. வித் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல காஸ்டிங் குட் சாங்ஸோடு பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அது இட்ஸ் நாட் ஒன்லி நான் மட்டுமே பண்ணேன்றது இல்லை, இப்படி சேரும்போது இது ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துக்குது. ரஜினி முருகன் அது ரியலி டிட் வெல். அது அவங்களுக்கு ரெமோ என்ன பிஎன்சி மார்க்கெட் என்ன ஆர் யூ கோயிங் டு ப்ரமோட் ரெமோ? இல்லை, இது ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அது இப்போது அங்கே போக முடியல. மேபி ஃப்யூச்சரில் தான் பிளான் பண்ணோம் திரும்ப ஏதாவது ஃபிலிமுக்கு. ரெமோ வந்து இது டார்கெட் ஆடியன்ஸுன்றது எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். அது எனக்கு இப்போ இது வந்து சென்டர்ஸில் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறதா இருக்கேன்.
அதுதான் இதில் நான் ஒரு ஃபேக்டராக நான் பார்த்துட்ருக்கேன். சென்டர்ஸில் இது எப்படி எடுத்துக்க போகிறாங்க, ஏன்னா கண்டென்ட்டாக உள்ளே வைக்கும்போது அது திரும்ப கொஞ்சம் அந்த எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற விஷயமா தான் உள்ளே இருக்குது விஷயங்களாக, கேரக்டரைசேஷன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அப்படி மேக்கிங்காக தான் இட் ஹாஸ் அ வெரி கிளாஸி லுக் அது. And all the best for Remo. Thank you, and sir. I hope it rocks and you go to the next level. Thank you, sir. And keep meeting the press because you are the only person who meets us. எஸ் சார். இல்லை என்னுடைய ப்ராப்ளம் என்ன, என்னுடைய மூவிஸ் வந்து நிறைய கேப்பில் தான் ரிலீஸ் ஆகுது. அது இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 8 months டு இட் ரிலீஸ். அண்ட் அது நான் எப்போவுமே எனக்கு சந்தோஷம் தான் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல. 2 ரீசன். ஒன்று, நிறையா விஷயங்கள் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியுது. இன்னொன்று, உங்கள் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியுது எல்லாருக்குமே. அண்ட் எனக்கும் இது எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறது தான். எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேன்ஸுக்கெலாம் வந்து அவங்களுக்கு என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இருக்காது. அதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நான் அதனால் எவ்ரி டைம் ரிலீஸ் வரும்போது மேக்ஸிமம் நான் எல்லாரையுமே மீட் பண்ணிடுறேன். நான் அதை ஆமாம், எவ்ரிதிங் ஐ டூ ஆன் மை ஓன் சார். All the best. Thank you, sir. Thank you so much. Thanks, sir.